செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் உள்ள ஜிஜே மல்டிகிளேவ் எனும் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் நிறுவனத்தில் 1022 கிலோ கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது. சென்னை மாநகர பகுதிகளில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1022 கிலோ கஞ்சாவை போலீசார் எரித்து அழித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகேயுள்ள கோபால்பட்டியில் சாலை மைய தடுப்பில் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேர் காயமடைந்த நிலையில் தொடர் விபத்து ஏற்படுத்தும் இந்த தடுப்பு சுவரை முற்றிலுமாக இடித்து அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு கோரிக்கை வைத்தனர். விஜய் அதிமுகவிடம் கூட்டணி வைத்தால் மட்டுமே பவன் கல்யாண் போன்று துணை முதலமைச்சர் உட்பட பல பதவிகளில் அமர முடியும் என்று தமிழ்நாடு நாடார் பேரவைத் தலைவரும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிறுவனருமான என்.ஆர். தனபாலன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பெருந்தலைவர் மக்கள் கட்சி கூட்டணி தொடரும் என தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் பஞ்சமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியின் கூரை வீடு மின்கசிவு காரணமாக எரிந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கினார். திருவண்ணாமலை அருகே திமுக ஆட்சியில் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை 24 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக கட்சியினர் மாற்று நபர்களுக்கு மாற்றியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 45 நபர்களுக்கு கடந்த 1999 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தங்களது இடத்தை தங்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கிராம பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செயல்படும் தனியார் கல்லூரி உணவு விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் உயிரிழந்ததாக தவறான பதிவுகளை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த திருச்சியைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இணையதளங்களில் தவறாக பதிவு செய்யப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பள்ளியின் 35ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பள்ளி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய நீதிபதி அவர்கள், இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற திரைப்பட பாடலை மாணவர்கள் மத்தியில் பாடி மகிழ்ந்தார். திருவாரூர் அருகே கொடிக்கால்பாளையம் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் 250 ஆண்டுகள் பழமையான மத நல்லிணக்க பாச்சூர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் திரளானோர் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கேரளாவிலிருந்து தமிழக வனப்பகுதிக்குள் கழிவுகளை கொட்ட வந்த நபர்களிடம் தமிழக வனத்துறையினர் அபராதம் விதித்தனர். வாகன சோதனையில் கண்டறியப்பட்ட நிலையில் குற்ற வழக்கு பதிவு செய்து ரூபாய் 10,000 விதிக்கப்பட்டு அரசு கணக்கில் செலுத்தப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் ரூபாய் 41 கோடி மதிப்பீட்டில் காணொலி வாயிலாக புதிய இருவழிச்சாலையை முதலமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து புதிதாக போடப்பட்ட சாலை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பாக சாலையோர வியாபாரிகளுக்கு மெகா சைஸ் கொடை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஜாபர் பர்வேஸ் மிதிவண்டியில் பயணித்து திருவப்பூர், வடக்கு ராஜவீதி, மேல ராஜவீதி ஆகிய பகுதிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கு கொடைகள் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.